சோஷியல் மீடியாவில் இப்போ புது ட்ரெண்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. அதாவது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுகளை டாக்டர்ஸ் வந்து ரேட் பண்ணுவாங்க. அவங்க ரேட் பண்ணுறதுலேயே நிறைய மிஸ்லீடிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் ஆகுது. அந்த டாக்டர் இதை சொல்லிட்டாரு, இந்த டாக்டர் இதை சொல்லிட்டாருன்னு எதையுமே டக்குன்னு லிசன் பண்ணி அதை எடுத்துக்கொள்ளாமல் நல்லா ஆராய்ச்சி பண்ணுங்க. அது மேபி சரியாக தவறாக இருக்கலாம். உங்களோட பாடியை லிசன் பண்ணி உங்களுக்கு என்ன தேவைன்றதை இது பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு என்னையே தான் சொல்கிறேன். என்னோட அப்பா வந்து ஒரு நாளைக்கு 8 லிட்டர் தண்ணி குடிப்பார். ஆனால் எனக்கு 3 லிட்டருக்கு மேலே இப்போ குடிக்க முடியாமல் இருக்குது. நான் அதுக்கு மேலே குடிச்சேனண்டா அந்த பலூனுக்குள்ள தண்ணி நிரப்பின மாதிரி நானும் தண்ணியும் சேர்ந்தே ஆடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. மேபி போக போக நான் அதில் கன்சியூம் கூடவே இருக்கலாம். ஆனால் எனக்கு இப்போ வந்து என்னோட 3 லிட்டர்ஸ் தான் தண்ணி குடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களோட பாடிக்கு எது தேவையில்லைன்னு தெரியும். அதை வந்து ரிசர்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற டயட்டை வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளுங்க. 100 நாள் செய்கிறது 90 நாள் செய்கிறது வந்து டயட் இல்லை. அப்போ 90 நாள் முடிஞ்சது அப்புறம் 91வது நாள் என்ன செய்வீங்க? ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு கிடப்பீங்களா? அப்படி இல்லை. டயட்ன்றது வந்து பேலன்ஸ் பண்ணுறது. நீங்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டாலும் சரி, ஹோம்மேட் ஃபுட் சாப்பிட்டாலும் சரி, ரெண்டும் பேலன்ஸாக இருக்கிறது. அது வந்து உங்களோட லைஃப் லாங் நீங்கள் கொண்டு போகிறது தான் டயட். பனானா கண்டிப்பா திட்டுவீங்கன்னு தெரியும், ஆனா 0 தான். ஏன்னா அது ஒரு ஆன்டி நியூட்ரியன் ஃபுட். உங்களுக்கு கிடைக்கிற நியூட்ரிஷனையும் அதை அப்சர்வ் பண்ண விடாம பண்ணிடும். என்னோட டெய்லி மார்னிங் நான் சாப்பிட்ற ஃப்ரூட்டே வாழைப்பழம் தான். வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதனால் நான் இங்கே மோஸ்ட்டாக நான் வேலைக்கு போகும்போதும் சரி அல்லது நார்மலாக என்னோடய சீரியலுக்குள்ளேயும் சரி நான் வாழைப்பழம் தான் கன்சியூம் பண்ணுறேன். ஏன்னா வாழைப்பழம் எனக்கு அதை நல்லா எஃபெக்டிவாக காட்டுது. ஆனால் அதே வாழைப்பழத்தை நைட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது நைட்டுக்கு உகந்த பழம் இல்லை. ஸோ நீங்கள் நல்லா உங்களை ஃபுல்லாக பாடி செக்அப் பண்ணுங்கள், பிளட் டெஸ்ட் எடுங்க, உங்களோட பாடியை லிசன் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்களோட உடம்புக்கு என்ன தேவைன்றது. மேல் வர வீடியோஸில் வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேட்டிவ்ஸை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது எப்படி நான் பேலன்ஸ்டாக கொண்டு போகிறேன்னு காட்டுறேன். மேபி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நம்புகிறேன். உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.